Hello everyone, welcome to my channel. Today class la nam discuss பண்ண போறது general organic chemistry. ஓகேங்களா, general organic chemistry or basic organic chemistry. ஓகேங்களா, basic organic chemistry ல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா mesomeric effect, that is M effect சொல்லுவாங்க. mesomeric effect. ஓகேங்களா, mesomeric effect. Okay, see mesomeric effect generally நம்ம வந்து எப்போ பார்ப்போம்னு கேட்டிங்கனாக்கா, see a definition of mesomeric effect means what actually, see delocalization of electron in conjugated system called as what, mesomeric effect. Okay, definition is, that is actually delocalization of electron in conjugated system. Okay, in conjugated system called as M effect. ஓகேங்களா, see delocalization means what, nothing but see momentum of electron. ஓகேங்களா, momentum of electron of a conjugated system. This is what actually, see adjacent bond, double bond, single bond, double bond will be there, right? This is nothing but what, conjugated system. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்டம் ஆஃப் கான்ஜுகேட் ஆகுது இல்லையா, ஒரு பாண்டு வந்து என்ன பண்ணுனாக்கா ஒன் பிளேஸ்ல இருந்து another பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. திஸ் இஸ் நத்திங் பட் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது, திஸ் இஸ் வாட் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே வந்து கான்ஜுகேட்டட் பாசிபிள். ஓகே, அப்போ இந்த கான்ஜுகேட்டட் டீலோகேஷன் மீன்ஸ் டீலோகேஷன் ஆகிறதுனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா மீசோமெரிக் எஃபெக்ட். இது எப்படி தானாகவே பார்த்தீங்கன்னாக்கா கான்ஜுகேட்டட் ஆகாது, பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் குரூப் எதால இது வந்து கான்ஜுகேட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, see கான்ஜுகேட்டட் டீலோகேஷன் ஆஃப் electron in conjugated system, that means due to, okay, due to electron withdrawing group and electron donating group. ஓகேங்களா, இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது இல்லை எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீலோகலைசேஷன் பாசிபிள் இன் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் see if electron present in, see this is benzene, right? This is what benzene. In benzene I have electron donating group. See same things in benzene I have what, electron withdrawing group. Okay, electron withdrawing group. அப்போ ஒரு பென்சீன்ல நமக்கு வந்து electron withdrawing group present ஆயிருக்கு, electron donating group present ஆயிருக்கு. So electron donating group always what, electron donating to the electron to the benzene atom. ஓகேங்களா, பட் electron withdrawing group என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா எலக்ட்ரானை வந்து பென்சீனுக்குள்ள வந்து எடுக்கும், எலக்ட்ரானை பென்சீனுக்குள்ள வந்து எடுக்கும். திஸ் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், திஸ் இஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகேங்களா, அப்போது எலக்ட்ரான் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா இந்த பை பாண்ட் வந்து ஒன் பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். ஓகே, லைக் தட் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பை பாண்ட் வந்து ஒன் பிளேஸ் டு இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும்போது நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கனாக்கா, திஸ் ப்ராசஸை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் கேட்டிங்கனாக்கா delocalization of electron in conjugated system. ஓகேங்களா, in conjugated system. So actually this plus this M effect, actually we have two important types நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகேங்களா, see ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் M effect, other one is what, minus M effect. ஓகே, நெகட்டிவ் எஃபெக்ட், பாசிட்டிவ் எஃபெக்ட். பாசிட்டிவ் எஃபெக்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் மீன்ஸ், பாசிட்டிவ் மீன்ஸ் நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்குது இல்லையா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அந்த குரூப் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா ப்ளஸ் M எஃபெக்ட். ஓகே, ப்ளஸ் M எஃபெக்ட். ஸோ எங்கே வந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுதோ, எங்கே வந்து எலக்ட்ரான் வந்து வித்ட்ரா பண்ணுதோ, தட் இஸ் நத்திங் பட் வாட், மைனஸ் M எஃபெக்ட். ஓகே, மைனஸ் M எஃபெக்ட். சரி, அப்போது ப்ளஸ் M எஃபெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் M எஃபெக்ட் தனியாகவும் மைனஸ் M எஃபெக்ட் தனியாகவும் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு ப்ளஸ் M எஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சரி யார் வந்து எலக்ட்ரானை வந்து கொடுக்குறாங்களோ, ஓகே, ஸோ டொனேட், ஓகே, donates the electron pair. Okay, electron pair. Okay, donates the electron pair to conjugated system. Okay, to conjugated system. Okay, so யாரை வந்து அந்த கான்ஜுகேட் சிஸ்டம் எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறாங்களோ, தட் இஸ் நத்திங் பட் வாட், ப்ளஸ் M எஃபெக்ட்.
Okay, that is nothing but what? Plus some effect like that. So electron withdrawing group means what? Electron withdrawing, that is minus m means that is electron யார் வந்து ரிங்குக்குள்ள இருந்து எடுக்கறாங்களோ, that means withdraw. Okay, withdraws of electron, withdraws of electrons, withdraws of electrons pair. Okay, electrons pair from conjugated system, from conjugated system. Okay, அப்போ withdrawals of electron from conjugated system, donate of electron from the to the conjugated system. எலக்ட்ரானை கொடுத்தா அது வந்து ப்ளஸ் சம் எஃபெக்ட், எலக்ட்ரானை வாங்கினா எடுத்துக்கினா என்னது மைனஸ் சம் எஃபெக்ட். ஓகேங்களா, withdrawals of electrons pair from conjugated system. ஓகேங்களா, அப்போ யார் வந்து எலக்ட்ரான் கொடுப்பா, யார் வந்து எலக்ட்ரான் எடுப்பா. ஓகேங்களா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் எம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளஸ் எம் எஃபெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளஸ் எம் எஃபெக்ட்னா இப்போ ஒரு பென்சின் ரிங்கில் நமக்கு வந்து திஸ் இஸ் நத்திங் பட் வாட் பென்சின் ரிங்கு. இந்த பென்சின் ரிங்கில் நமக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்தா இந்த குரூப் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா எலக்ட்ரானை வந்து நமக்கு வந்து பென்சின் ரிங்குக்குள்ளே டொனேட் பண்ணணும். ஓகேங்களா, சரி நான் வந்து எக்ஸாம்பிளாக ஒரு ஃபீனால் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போது சி திஸ் இஸ் பென்சின். ஓகேங்களா, பென்சினில் நமக்கு வந்து OH குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரியல இல்லையா, லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 லோன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், திஸ் ஒன் OH மீன்ஸ் ஆக்சிஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா பென்சினுக்கு டொனேட் பண்ணும்போது திஸ் ஒன் இந்த பாண்ட் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து ரெசனன்ஸ் லைக் இது போல் நமக்கு வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது நமக்கு வந்து திஸ் இஸ் சிங்கிள் பாண்ட் பிகம் டபுள் பாண்டாக மாறி OH டபுள் பாண்ட் ஆனாலும் நமக்கு வந்து ப்ளஸ் வரும். ஏன்னா வேலன்சி அதிகமாக வரதுனால ஆக்சிஜனில் ப்ளஸ் வரும். ஓகேங்களா, திஸ் ஒன் சேம் லைக் தட். நமக்கு இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ திரும்ப இந்த பாண்டு வந்து மூவ் ஆகும்போது இந்த பாண்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து என்ன பண்ணணும், கார்பனை நோக்கி மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ரெசனன்ஸ். நெக்ஸ்ட் அனதர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் வாட் சேம் லைக் தட் we have C double bond OH plus will be same like that. இங்கே டபுள் பாண்ட் அப்படியே இருக்கும். இந்த பாண்டு இப்போ நெகட்டிவ் பார்ட்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா, இங்கே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து ஃபர்தர் அந்த பாண்டு மூவ் ஆகும்போது நமக்கு வந்து இந்த பாண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கார்பனை டுவோர்ட்ஸ் டு திஸ் கார்பன். ஓகேங்களா, திரும்ப நமக்கு வந்து ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் வாட் double bond, here one double bond. Okay, here minus will become double bond OH plus. ஓகேங்களா, திரும்ப என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பாண்ட் இப்படி உள்ளே வரும்போது நமக்கு வந்து திரும்ப நம்ம வந்து பழையபடியா ஓகேங்களா ஓல்டு ஸ்ட்ரக்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சரே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ லைக் தட் OH திரும்ப நம்ம வந்து கட்டுறோம். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்ட்ரக்சரும் லாஸ்ட்டாக முடிகிற ஸ்ட்ரக்சரும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஏன்னா திஸ் இஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் நமக்கு வந்து எங்கெங்கே வந்து மைனஸ் சார்ஜ் எங்கெங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் வாட் ஆர்த்தோ பொசிஷனில் நமக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வருது, பேரா பொசிஷனில் மைனஸ் சார்ஜ் வருது அண்டு ஆர்த்தோ பொசிஷன். அப்போது ஒரு ஒரு ஃபீனால் ரிங்கில் மீன்ஸ் ஃபீனால் ரிங்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா OH குரூப் ஆக்டிங் ஆஸ் வாட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஆர்த்தோ பேரா பொசிஷன் நமக்கு 2 ஆர்த்தோ 1 பேரா பொசிஷன் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால திஸ் டைப் ஆஃப் குரூப்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். நம்ம ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம நிறைய ரியாக்ஷன் மெக்கானிசம் ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்பை டிபெண்ட் பண்ணி தான் நடக்குது. ஓகேங்களா, அப்போ நமக்கு எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குன்னாக்கா ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷனில் நமக்கு வந்து என்னது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஓகேங்களா, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கனாக்கா இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், தட் மீன்ஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான்
withdrawing group, that is nothing but what, minus m groups, also called as minus m group. Okay, see next, see first before going to that நம்ம வந்து என்னோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, லைக் OH போல நிறைய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா, ஒன் ஆஃப் தி OH இஸ் தி one of the plus m group. Okay, like that. See, NH2 also what, plus m group only. See, alkoxy group, OR groups also plus m groups only. See, next one, NR2. Okay, NR2, this is also plus m group. Next, NHR. Okay, NHR. Then halogens, generally halogens also plus m groups. Okay, halogen also plus m group. So OH, NH2, OR, NR, okay, NHR. So halogens, இது எல்லாமே நமக்கு வந்து என்னவோ ஆக்ட் ஆகும் கேட்டிங்கனாக்கா ப்ளஸ் எம் குரூப்ஸாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ப்ளஸ் எம் குரூப் ஆக்ட் ஆகுது. ஸோ ஜென்ரலி இது எல்லாமே இப்போ நமக்கு என்னது, லோன் பேர்ஸ். ஓகே, லோன் பேர் இருக்கிற குரூப் எல்லாமே நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா லோன் பேர் குரூப்ஸ் எல்லாமே எந்தெந்த குரூப்லாம் லோன் பேர்ஸ் இருக்கோ அது எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு வந்து என்னவோ ஆக்ட் ஆகும் கேட்டிங்கனாக்கா plus m groups act ஆகும். ஓகேங்களா, plus m groups act ஆகும். plus m group nothing but what, ortho para directing group, ortho para directing group. ஓகேங்களா, this is very important. So like that, next we will discuss electron withdrawing group. Okay, electron withdrawing group, that means minus I effect. Okay, minus I effect we will discuss. Say minus m effect. ஓகேங்களா, minus m effect, that is nothing but electron withdrawing group. Say here one benzene has, ஓகேங்களா, benzene containing what, say benzene, this is what, nothing but benzene. Say in benzene containing one electron withdrawing group. Okay, for example, say I am taking this one, say benzene. Okay, benzene has one C double bond O H aldehyde group, benzaldehyde, this is okay. பென்சில் நமக்கு வந்து C double bond O H present ஆயிருக்கு. See, இது பார்த்தீங்கன்னா என்ன, this is acting as electron withdrawing group. Why this one acting electron withdrawing group means, see, between கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா that is oxygen is more electronegativity. That's why இந்த பாண்டு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி மூவ் ஆகும் கேட்டிங்கனாக்கா towards to the oxygen. அப்போது ஆக்சிஜனில் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, see, இந்த கார்பன் பிகம் வேக்கண்டாக ஆகும். அப்போ கார்பன் வேக்கண்ட் ஆகும் நம்மளுக்கு என்ன ஆகும், கார்பன் வேக்கண்ட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த பாண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் டு தி கார்பன் பக்கம் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஸோ லைக் திஸ் ஸ்ட்ரக்சர் வில் பி சி டபுள் பாண்டு CO மைனஸ், இயர் ஹைட்ரஜன் வில் பி சேம் லைக் தட். ரிமைனிங் பாண்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்போ ஆர்த்தோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஓகேங்களா, ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாண்ட் வந்து லைக் தட் இப்படி மூவ் ஆகும். ஸோ இப்படி மூவ் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் கேட்டிங்கனாக்கா ஆக்சுவலி திஸ் இஸ் C double bond O minus same like that. ஓகேங்களா, O minus this one hydrogen, here plus will come. ஓகேங்களா, this position plus will come. So again this bond moving like that. Okay, this is C double bond C O minus, C double bond C O minus, here hydrogen C plus இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து C இந்த ப்ளஸ்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணோம், திரும்ப அகைன் இந்த பாண்டு மூவ் ஆகி நமக்கு வந்து சேம் ஸ்டார்ட் பண்ண காம்பவுண்ட் நமக்கு வந்து திரும்ப வந்து ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் C டபுள் பாண்டு O ஹைட்ரஜன். ஓகேங்களா, ஆல்டிஹைட் வந்து நமக்கு வந்து திரும்ப ஃபார்ம் ஆகிடும். C டபுள் பாண்டு O ஹைட்ரஜன், திஸ் இஸ் C டபுள் பாண்டு O ஹைட்ரஜன். ஓகேங்களா, அப்போது இது என்னவா சொல்லுவோம் நம்ம வந்து அப்போ இங்கே 3 ரெசன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா. அப்போது ஒரு ஆல்டிஹைட் குரூப் எடுத்திங்கனாக்கா திஸ் இஸ் வாட் ஆல்டிஹைட் குரூப்பு. இந்த ஆல்டிஹைட் குரூப்பில் நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஆல்டிஹைட் குரூப்பு ஒரு ஆல்டிஹைடு. ஓகே, பென்சால்டிஹைடு குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து திஸ் இஸ் பென்சால்டிஹைடு. கார்பனஸ் C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன். ஓகே, அப்போ எலக்ட்ரான் ப்ளஸ் இங்கே வருது, ஆர்த்தோ அண்டு பேரால ப்ளஸ் வருது. ஓகேங்களா,
அப்போது ப்ளஸ் வந்து என்ன மீனிங் கேட்டிங்கனாக்கா அங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகுது. ப்ளஸ் சார்ஜில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகுது. அப்போ இங்கே வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும்போது நமக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால this type of group, okay, this type of group called as what? Meta directing group. Okay, meta directing group. Okay, meta directing group. ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரானை யார் வந்து வெளியே பென்சின்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறாங்களோ, ஒரு காஞ்சிகேட்டட் சிஸ்டத்துலேருந்து யார் வந்து எலக்ட்ரானை வந்து வெளியே எடுக்கிறாங்களோ அவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கனாக்கா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு சொல்லுவோம், ஆர் மைனஸ் எம் குரூப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மைனஸ் எம் குரூப் எலக்ட்ரானை வெளியே எடுக்கும்போது நமக்கு வந்து எங்கெங்கே வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுதோ அங்கெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகுது. பாசிட்டிவ் சார்ஜ் நத்திங் பட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது எங்கேன்னு கேட்டிங்கனாக்கா ஆர்த்தோ அண்டு பேரால். அப்போ ஆர்த்தோ அண்டு பேரால் எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து மெட்டா பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? மெட்டா பொசிஷனில் நமக்கு வந்து மெட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா நமக்கு வந்து என்னென்னாக்கா இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா மெட்டா டைரக்டிங் குரூப்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போது ஃபைனலி this one also examples will be there. Generally all carbonyl compounds எல்லாமே நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான், தட் இஸ் ப்ளஸ் மைனஸ் எம் குரூப் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் this is what? Acid COOH also what? Next CHO aldehyde, then ketone C double bond OR. ஓகேங்களா? ஸோ NO2 group also acting as electron minus M group only. Then CN cyanide also acting as minus M group only. Next amide C double bond ONH CONH group also acting as amide, also acting as electron with that means minus M group. SO3H, okay, SO3H COX halide group COX. அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் எம் குரூப் ஆக்ட் ஆகுது. இந்த மைனஸ் எம் குரூப் ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பண்ணுறதுனால ஆர்த்தோ அண்டு பேராவிலையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகுது, மெட்டாவில் அதிகமாகுது. அப்போ இந்த குரூப் எல்லாமே என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா மெட்டா டைரக்டிங் குரூப்பாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது ஃபைனலி நமக்கு வந்து ப்ளஸ் எம் குரூப்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா ப்ளஸ் எம் குரூப் எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே இன்க்ரீஸ் ஆகுது? ஆர்த்தோ அண்டு பேராவில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. மைனஸ் எம் குரூப் மீன்ஸ் ஒன்லி மெட்டாவில் மட்டும் நமக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ், ஏர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேங்களா? அப்போது திஸ் டைப் ஆஃப் குரூப் ப்ளஸ் எம் குரூப் கால்ட் அஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், minus M group called as meta directing group. Okay, this is what nothing but mesomeric effect. So in mesomeric effect we have what? Mesomeric effect means what? Mesomeric effect means what? See, delocalization of electron in conjugated system called as mesomeric effect. ஓகேங்களா? எப்படி வந்து அந்த காஞ்சிகேட்டட் ஆகுது, எதை டிபெண்ட் பண்ணி காஞ்சிகேட்டட் ஆகுதுனாக்கா டியூ டு எலக்ட்ரான் withdrawing group and electron donating group. electron withdrawing group, electron donating group. அப்போ electron donating group இருந்தால் வந்து ப்ளஸ் எம் குரூப்பாகவும் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணாத வந்து மைனஸ் எம் குரூப்பாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் எம் குரூப்னாக்கா என்னது? donate the electron pair to the conjugated system. ஓகே, minus M group means what? Withdraw the electron pair from the conjugated system. ஓகே, அப்போ என்னுடைய எக்ஸாம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற இந்த காண்டாக்டை நீங்கள் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். அப்படிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து இதுக்கான டவுட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.